இந்த குணங்கள்ல முதல்ல தோன்றின குணம் இது. முதல்ல மனிதனுக்கு ஒரு குணம் தோன்றி இருக்கும்ல, அந்த குணம் இது. இதை சொல்லும் போது நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தான் நம்ம நினைச்சுக்கணும். அவர் தான் ரொம்ப அழகா சொல்லுவார். முதல்ல நமக்கு தோன்றின எண்ணம் நான் நான் அப்படிங்கிற எண்ணம் அப்படின்பாரு. இந்த குணம் நமக்கு தோன்றதுக்கு என்ன காரணம், எப்படி இந்த குணம் மனுஷனுக்கு வந்துச்சு அப்படின்னு விளக்கம் சொல்லுவார். இந்த நான்கிற எண்ணமே இறைவனிடமிருந்து நமக்கு வந்தது அப்படின்பாரு. இறைவன் அது எப்படி இருந்தது, இறைவனுக்கு எப்படி இந்த எண்ணம், இறைவனுடைய எண்ணமா இது எப்படி எடுத்துக்கிறோம்? பிரபஞ்சத்துல உள்ள அனைத்து உயிர்களும் இவர் தான், இறைவன் தான், எல்லாமே அவர் தான், அனைத்து பொருட்களும் தோற்றங்களும் அவர் தான், அனைத்து பொருட்களும் அவர் தான், தோற்றம் அனைத்தான், அனைத்தும் அவருக்கு மட்டும்தான், நமக்கு சொந்தம் கிடையாது. எதுவுமே அனைத்து யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் தான் பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிரும், நானா பிரபஞ்சத்துல எல்லா தோற்றமும், நான் தான் பிரபஞ்சத்துல இருக்க எல்லா பொருட்களும், எனக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அனைத்தும் என்னுடையதுதான், தான் தான், தனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இறை. அந்த இயற்கையில இருக்கக்கூடிய எண்ணம் அதுவே தான் மனுஷனா வந்தோம்னா நமக்கு அந்த எண்ணம் அப்படியே வந்துருச்சு. வந்தோன்னா அது எல்லை கட்டிடுச்சு. அது எல்லையே இல்லாது மனுஷனா வந்தானா அது மாயை வந்துருது. மனுஷனா வந்தா மாயை வந்து அசுர குணம் பற்றுனாதான் மனுஷனா வர முடியும். கொஞ்சம் அசுர குணம் இருக்கும். பற்றின உடனே அந்த மாயையில இறைவனுங்கிறத மறந்துடும் போது நான் தான், எல்லாம் நான் தான், எல்லாம் என்னதுதான் அப்படிங்கிற குணம் மனுஷன்கிட்ட செயல்பட ஆரம்பிச்சது. இறைவனே பரிணாம வளர்ச்சியில பிரபஞ்சமா தோன்றி ஓரறிவு முதல் 6 அறிவு மனிதனா வந்திருக்கிறான். அதனால ஒவ்வொரு மனிதனுக்குள்ள அந்த இறைவனின் எண்ணமாகிய தான், தான் பெரியவன் அப்படிங்கிறது, தனது, எல்லாமே என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கும். அந்த எண்ணம் இல்லாம ஒருத்தர் இருக்க முடியாது. அதை வெல்றதுக்குண்டான, பேலன்ஸ் பண்றதுக்குண்டான வழிமுறையை பண்ணது வெல்லலாம் முடியாது. அது இயற்கையோட எண்ணம் நம்மகிட்ட எல்லாத்துட்டும் இருக்கும். அது எப்படி பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.